ஆதவ அர்ஜுனன் அந்த தம்பி இப்போ வாயை பேசுறது இல்லை. எங்கிட்ட இருக்கும்போது சவுடால பேசுறது. ஆள் வேற உயரமா இருக்கிறாரா, எது பேசலாம் சவுண்டா போய் எங்கே போயிட்டு திமுகவை எதுக்கணும்ன்றதுக்காக எங்களை கேடயமாக வச்சுக்கிட்டு திமுக குண்டக்க மண்டக்க பேசுறது. இப்போ பேச சொல்லுங்களேன். விஜய் கூப்பிட்டு சொல்லிட்டாரா, நீ உயரமாக இருக்குன்றக்கா வந்து நீ பாட்டு பேசியிருக்காது எனக்கு தெரியும். என்ன அங்கெல்லாம் வாயை திறக்கிறது இல்லை. எங்கே இப்போ பேட்டியை கொடுக்குறாரு, எங்கே பேச சொல்லுங்க பார்ப்பான். இப்போ யார் உங்களை தடுக்கிறா? அப்போ எங்கள் தலைவர் வந்து ஜனநாயக ரீதியாக இருந்த ஒரே காரணத்துக்காக ஏட்டி பூட்டியாக பேசினேன். உடனே ஒரு 6 மாதம் பொறுமையாக இருப்பாடு. சஸ்பெண்ட் தான் பண்ண, டிஸ்மிஸ் பண்ணலை. ஆனால் பொறுமை இருக்க முடியலை. அங்கேருந்து குதிச்சு இங்கே முதல்ல திமுக தானே இருந்தார், அங்கேருந்து குதிச்சு இங்கே வந்தாருங்க. இங்கேருந்து இப்போ அங்கே டப்புன்னு பல்ட்டி அடிச்சிட்டாருங்க. இனி எங்கே பல்ட்டி அடிக்க போகிறான்னு தெரியல. சில பேர் சொல்கிறாங்க அதிமுக போனாலும் போயிடுவாருன்றாங்க. விஜய் கொஞ்சம் கவனமாக இருங்க, பாவம் சிக்கலை வளர்த்து விட்டுருவார் கடைசியில் உங்களுக்கு. ஆனால் விஜய் அனுபவப்பட்டவங்க நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், வழியை தான் நாங்கள் சொல்கிறோம்ல. அப்போ அது மாதிரி பண்ணுங்க. தலைவர் அதை ஒரு கருத்து சொல்கிறார், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இல்லை, அவர் சொல்கிறாரு திருமாவோ அல்லது அவர் சுற்றி இருக்கிற 8 பேர் மட்டுமோ கட்சி கிடையாது, தொண்டர்களோட மனநிலை ஒன்றா இருக்குது, தலைவர் வேறொரு நிலைப்பாட்டு எடுக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறார். எங்கள் தலைவர் மக்கள் தலைவருங்க. தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டுமே செய்ய மாட்டேன். நான் ஒன்று தெளிவுபடுத்துகிறேன். தொண்டை வந்து தப்பாக கூட நினைக்கலாம், ரைட்டாக. ஒரு தலைவனுடைய வேலை என்ன, திசை வெளியில் கொண்டு போகணும், கரெக்டான கொண்டு போகணும். கரெக்டாக வந்து இப்போ தொண்டனுக்கு வந்து எல்லாமே என்ன ஒரு சைக்காலஜியில் ஒரு தியரி இருக்குங்களே, ஹாத்ரான் ஸ்டடீஸ் அப்படின்னு இருக்குது. அது என்னன்னா, மனிதனே பலவீனமானவன் தான், மனிதனே ஒழுக்கமற்றவன் தான். இன்னமும் மனிதன் என்பதே ஒரு விலங்கில் வந்தவன் தான், விலங்கு புத்தி தான் இருக்கு, காட்டு மிராண்டிகள் தான். அவங்க நெறிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்த சமுதாயத்தில் பிறந்த முன்னோர்கள், அதாவது மேதைகளுக்கு இருக்குது அப்படின்னு ஹேத்ரான் ஸ்டடி ரிப்போர்ட்டோட சொல்லுது, சைக்காலஜிக்கல் ஸ்டடீஸுங்க. அந்த வகையில் வந்து தொண்டன் பூரா வந்து திசை மாறி போகலாம், குழப்பத்தில் இருக்கலாம், போதையில் இருக்கலாம், இங்கிட்ட சினிமா போதையில் இருக்கலாம், பல வகையான இழி தொழில் கூட செஞ்சுக்கிட்டு தெரியலாம். அவங்கள பூரா முறைப்படுத்தி நெறிப்படுத்தி எங்கள் தலைவனுடைய கடமை. நாங்கள் வந்து அது எங்கே வரேன்னு திமுக கூட்டணியில் இருக்கிறோம்லாங்க, அதுதாங்க பிரச்சனை, வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. நடு ரோட்டில் நின்றோம்னா அவங்களாம் ஹேப்பியாக இருப்பாங்க. இங்கிட்டும் போகாமல் அங்கிட்டும் போகாமல் நடு ரோட்டில் நின்று ஒன்றும் ஜெயிக்காமல் இருந்தோம்னு வச்சுக்கலேன், வெரி ஹாப்பி. நாங்கள் வந்து இங்கே தலைவர் சொல்லுவாருங்க, மேடைக்கு மேடை, ஒரு நிமிஷம் பிரதர், ஒரே ஒரு நிமிடம், அங்குலம் அங்குலமாக வளர்ந்தாலும் அழுத்தம் திருத்தமாக நாங்கள் வளர்த்து கொண்டு இருக்கிறோம். அதுதான், வேற ஒரு பெரிய இதெல்லாம் சிக்கல்லாம் இல்லை. அதனால் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற வேலையை விட்டுவிட்டு, உனக்கும் முன்னாடிக்கும் பிரச்சனை எங்களுக்கு தெரியும், உனக்கும் மாமனாருக்கும் பிரச்சனை எனக்கு தெரியும், உனக்கு மச்சானுக்கும் பிரச்சனை எனக்கு தெரியும், அதை சரி பண்ணி தம்பி. அதை உனக்கு இப்போ இவருக்கும் பிரச்சனை, அந்த கட்சியில் குண்டா ஒருத்தர் இருப்பார்ல ஆனந்துக்கும் பிரச்சனை. அப்போ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு உனக்கு துப்பு இல்லாமல் எங்கள்கிட்ட வந்து விளக்கம் கொடுக்குறது, எங்களுக்கு அறிவுரை சொல்கிறது எல்லாம் தேவையில்லாத வெட்டி வேலை. அமைதியாக இருக்க வேண்டும் என்று மிக அன்போடு பழைய தோழமையோடு நான் உன்னை கேட்டுக்கொள்கிறேன்.